ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ரசம் எப்படி பர்ஃபெக்டான மெத்தடில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா லேடிஸ்க்குமே எல்லா குழம்புமே நல்லா வரும். பட் நான் எப்படி வச்சாலும் ரசம் எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள். ரசத்தோட டேஸ்ட்டு படு சூப்பராக இருக்கும். வீட்டிலையே கேட்பாங்க. ஸோ இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ புளியை கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறினா தான் நம்ம புளி கையில் கரைக்கும் போது ஈஸியாக மசிஞ்சு வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து ஊற வைக்க போகிறேன். எப்பயுமே புளிக்குழம்போ காரக்குழம்போ இல்லை ரசம் எது வச்சாலும் புளி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வைங்க. அப்போ தான் புளியோட துவர்ப்பு தன்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி, புளி ஒரு ஓரம் ஊறட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகெல்லாம் சேர்த்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் ஷேரில் சேர்த்திங்கன்னா ரசம் நல்லா சரியான டேஸ்ட்டில் கரெக்டாக வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துவரம்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரசம் பருப்பு வேக வச்சு தான் பருப்பு ரசம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி வச்சாலும் பருப்பு ரசம் மாதிரியே சூப்பரான டேஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ இது கூட தோல் உரிக்காத பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே ரசத்துக்கு கொரப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. சரி, அதுக்குள்ளே நம்ம இப்போ புளி கரைச்சிக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கையாலேயே கரைச்சிக்கோங்க. ரசம் எந்த அளவுக்கு நம்ம கையாலேயே கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி தான். இப்போ இந்த தக்காளியை நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு விடலாம். நான் சொன்ன மாதிரி தான் ரசம் வைக்கணும்னா நம்ம கை பக்குவம் தான் அந்த ரசத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மிக்ஸி ஜார்லலாம் தக்காளி அரைச்சி சேர்க்காதீங்க. நல்லா கையில் மசிச்சு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இந்த திப்பியை கையில் நல்லா வடிகட்டி ஒரு வேண்டாம் அதை வேஸ்டேஜாக போட்டுருங்க. இருக்கிற எல்லா திப்பியுமே நம்ம இதே மாதிரி வடிகட்டி எடுத்து போட்டுடலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை காம்போடையே கிள்ளி சேர்த்துக்கிறேன். உருவி சேர்க்காதீங்க, காம்போடையே கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே சேர்த்து நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். ரசத்துக்கு நம்ம தண்ணியாக ரொம்ப சேர்க்கணும்னு ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா அந்த டேஸ்ட்டு வராது. ஓகே, இப்போ புளி கரைச்சல், புளி தக்காளி சேர்த்து கரைச்சா புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கையாலேயே திரும்பவும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் இப்போ ஒரு சின்ன கரண்டியில் வச்சு தாளித்து அந்த நம்ம புளிக்கரைசலில் கொட்டுறதை விட இந்த மாதிரி தாளித்து நம்ம ரசம் எடுத்து ஊற்றும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுத்தம் பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 4 பூண்டு, அதாவது 4 பல்லு பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல வாசனை சூப்பராக தூக்கலாக இருக்கும். இதோட பெருங்காயம் வந்து நம்ம புளிக்கரைசல் ஊற்றுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பெருங்காயம் வந்து ஓரளவுக்கு கருகிடுச்சுன்னா ரசம் நல்லா டேஸ்ட்டில் வராது. இப்போ நல்லா பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி நுர கட்டி வரும். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரசம் கொதிச்சா கடுப்பு, அதாவது ஒரு மாதிரி கடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நுர வந்து ஒரு 2 கொதி வந்தவுடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி ரசத்தை இறக்கிடலாம். அதே அடுப்புலேயே நம்ம ரசமும் வைக்கக்கூடாது. அந்த சூட்டுலேயும் ரசம் வந்து சூடாகவே, அதாவது கொதிக்கிற தன்மைக்கு வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இறக்கி வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ரெசிபி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.